பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கடிந்து கொள்ளுதல்னா என்ன? நம்ம அப்பா அம்மா நம்மளை கண்டிப்பாங்க சிறு வயதில், அப்புறம் வாலிப வயதில், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க, அதுக்கப்புறம் கணவனார், அதுக்கப்புறம் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததில் முதல் முடிவு வரைக்கும் நிறைய கடிந்து கொள்ளுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கோம். ஏன்னா நல்லது செய்யலை, அங்கே தீமையாக இருக்குதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கடிந்து கொள்வாங்க. நம்ம நல்லது செஞ்சால் சில பேருக்கு பிடிக்காது, நம்மளை கடிந்து கொள்ளுவாங்க. அவங்க கெட்டது செஞ்சால் நம்ம அவங்கள கடிந்து கொள்ளுவோம், திட்டுவோம், அவங்கள பற்றி நம்ம ஏதாவது சொல்லுவோம், கோபப்படுவோம். இது எல்லாமே கடிந்து கொள்ளுது தான். நீங்கள் எப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, எப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீங்க அப்படின்றத சில விஷயங்களில் நம்ம நீதிமொழிகளை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் இன்னைக்கு 15வது தேதி, அதனால் 15:5 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். மூடன் தன் தகப்பன் புத்திமதியை அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகி. நம்மளை கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறோம், அதில் என்ன தப்பு தவறு அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டுக்காரர் கூட என்னை திட்டினார்னா அதில் எது சரியாக இருக்குதோ, எது நல்லதாக இருக்குதோ அதை நம்ம எடுத்துக்கணும். கெட்டதாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடணும், விட்டுடணும், அதை விட்டு விலகிடணும். அதுக்காக நம்மளை கடிந்து கொள்ளுகிறவர்களே நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விலகிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூடன் தன் தகப்பனுடைய புத்திமதி என்ன பண்ணிட்டாங்க, அலட்சியம் பண்ணுகிறானா. பாருங்களேன், சில டைமில் நம்ம மூடத்தனமாக கூட நடந்துப்போம். ஆதாம் ஏவாள் எடுத்துக்கோங்க. ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க புசிச்சுட்டாங்க. கீழ்ப்படியலைனாலே அங்கே என்ன இருக்குது, புத்திமதி அலட்சியம் பண்ணுறாங்க. கீழ்ப்படுதல் இல்லை, சொல் பேச்சை கேட்கறது இல்லை. இது எல்லாமே அலட்சியம் பண்ணுகிறது. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அலட்சியமாக எண்ணுகிறது. எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணத்தில் வாழுகிறது. இது எல்லாமே மூடத்தனமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை, நீங்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டி இதிலிருந்து நீ விடுதலை பெறணும்னு சொல்கிறது தான் கடிந்து கொள்ளுதல். அதை கவனித்து நடக்கிறவன் தான் நன்மை தீமை இன்னதென்று அவனால் அறிந்து கொள்ள முடியும். அவன்தான் விவேகி, அவன்தான் ஞானவான். ஹல்லேலூயா. அதற்கான அர்த்தம், அதனால் அதை சொல்கிறேன். அப்புறம் அது மாத்திரமல்ல, யார் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறான் பாருங்களேன். வழியை விட்டு விலகுகிறவனுடைய புத்திமதி விசனமாக இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். ஹல்லேலூயா. நமக்கு சாவை எதில் தேடுறோம், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறதுனால. நீ செய்கிறது தப்பு, நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவரோடு இரு, நீ ஜெபம் பண்ணவா அப்படின்னு நம்ம நிறைய பேரை கூப்பிடுவோம். சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்கிறதே கேட்டுக்கவே மாட்டாங்க. அட இதுதாண்ட பெரிய ஆள், இது மாதிரி இது சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நான் எல்லாரும் கூப்பிட்ருக்கேன் ப்ரேயருக்கு, எல்லாருமே வராங்க. அதெல்லாம் புத்திமதியை கேட்கிறவர்கள். ஹல்லேலூயா. வழியை விட்டு நல்ல வழிக்கு போகிறது சில பேருக்கு என்னவா இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா. ஐயோ, இந்த வழியை விட்டு விலகி போகிறோமே அப்படின்ட்டு புத்திமதியை சொல்லுகிறாங்களே, அதை போய் கேட்குறது சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜெபம் பண்ண வாங்க, பைபிள் வாசிங்க எப்படின்னு எல்லாமே ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் புத்திமதி, இதெல்லாம் சொல்கிறது நமக்குலாம் இருக்குது, व्यसனமாக இருக்குது. சில பேருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த கடிந்து கொள்ளுதல் என்ன பண்ணுறாங்களாம், வெறுக்கிறாங்க. அவங்களாம் என்னவா இருக்கிறாங்க, தன் ஆத்துமாவுக்கு சாவை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆத்துமாவில் சாவு அப்படின்னு நான் சொல்கிறது என்ன, ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம மடித்த பிற்பாடு நம்ம எங்க போவோம், பரலோக ராஜ்யத்துக்கு. நம்முடைய ஆத்துமா அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா அது தேவன் நமக்கு கொடுத்தாரு, அது அவரிடத்துல பத்திரமாய் நம்ம திரும்ப கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால என்ன கடிந்து கொண்டுதல வேத வசனத்தின் மூலமா யார் எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 11வது வசனம், அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம், பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். பார்த்தீங்களா, பரியாசக்காரன் தான் தன்னை கடிந்து நீ பரியாசம் பண்ணுற, இது தப்பு, இதை நீ செய்யாதன்னு சொல்லி பாருங்களேன். அவனுக்கு அது பிடிக்காது, அவனுக்கு व्यसனமாக இருக்கும். அந்த வழியை விட்டு விலகி தான் போகணும்னு நினைப்பானே தவிர அந்த வழியில் காத்து நடந்து கொள்ளணும், இதை விட்டு விலகணும், நம்ம செய்கிறது தவறுன்றத உணர்வே இல்லாத வாழ்கிறவன் பரியாசக்காரன். ஹல்லேலூயா. அவனை பண்ண மாட்டானா, ஞானிகளிடத்தில் போகவே மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானவான்களிடத்தில் அவன் போகவே மாட்டானா. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி கேட்கிறவன் இடத்துல போகவே மாட்டான். சவுல் ராஜா தாவீது ராஜாவின் இடத்துல போய் ஒரு வார்த்தை கேட்டுட்டு இருந்தாருன்னா அவர்
அவருக்கு என்ன நடந்திருக்கும்? நல்லது நடந்திருக்கும். ஆனால் சவுல் கடைசி நிமிஷத்தில் தான் தாவீதை பற்றி புரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கடைசி நிமிஷத்தில் நீ ராஜாவா மாறுவீர் சொல்றார். அப்போதான் அவருக்கு புத்திமதியே வருது. அது வரைக்கும் அவருக்கு புத்திமதியே வரவே இல்லை. அவர் ஞானவான். தாவீது ஒரு ஞானவானா இருந்தார். ஏன் அந்த ஞானம் அவருக்கு இருந்தால்? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தான் அந்த ஞானம் அவருக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. கணவன் நம்மளை வெறுக்கலாம், கணவன் நம்மளை ஏதோ ஒரு கடிந்து கொள்ளுதல நம்ம கிட்ட செய்யலாம். ஆனால் அது ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன நம்ம தப்பு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணுங்க. அதுதான் நம்ம கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும். அதுதான் விவேகி. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் பாருங்க, 31வது வசனம். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தங்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் எதுனா, நம்ம ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஊழியத்துக்கு வாங்க, இது எல்லாமே ஜீவனுக்கு ஏதுவானது. அனுதினமும் வேதத்தை வாசிங்க, அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வாங்க ட்ராக்ஸ் கொடுக்க போகலாம். இதெல்லாம் ஜீவனுக்கு ஏதுவான வழி. ஜீவனுக்கு ஏதுவான வழினா பரலோகத்துக்கு ஏதுவான வழி. அந்த வழியை விட்டு விலகணும்னு நினைக்காதீங்க, அதை வெறுக்கணும்னு நினைக்காதீங்க. அது மூடத்தனமான மனுஷன் செய்வான், காரன் தான் அதை செய்வான். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம், 32வது வசனம். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். ஹல்லேலூயா. புத்திமதியை தள்ளி விட்டுருவான். எனக்கு இந்த புத்தி சொல்லாத, எனக்கு நீ சொல்லாத, எனக்கு நீ ஆலோசனை சொல்றியா, எனக்கு நீ புத்திமதி சொல்ல வந்துட்டியா, நீனா பெரிய ஆளா, நீ யோக்கியமா, இப்படிலாம் சொல்லி நம்மளை காயப்படுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், நீங்கள் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதன்படி செய்யுங்க. அது மாத்திரமல்ல, கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடிந்து கொள்கிறாங்களா, இன்னைக்கு யாராவது உங்களை திட்டுறாங்களா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அந்த தப்பை உணர்கிற ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு உள்ள வேணும். அப்போ தான் நம்ம செய்த தவறு என்ன, நம்ம பேசின வார்த்தைகள் என்ன, நம்ம கோபப்படுகிறது என்ன, நம்ம எப்படி நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி பிரதிபலிக்கிறோம், இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறோமோ அது எல்லாமே கடிந்து கொள்ளுதலில் கண்டிப்பாக வரும். இன்னொரு வசனம் கூட இருக்குது. நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த கடிந்து கொள்ளுதலை குறித்து நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு தியானிக்கிறேன். பாருங்கள், ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். ஆகார் என்பவங்க, அவங்க திருமணம் ஆயிடுச்சு. அவங்க 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. யார்? ஆபிரகாமை தான். தன்னுடைய சாரால என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்ப்பம் அடைஞ்சிட்டாங்க. அதை கர்ப்பம் அடைஞ்சு யார் அற்பமாக எண்ணிட்டாங்க? தனக்கான வாழ்க்கையை கொடுத்தவர்களே அவங்க அற்பமாக எண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த கடிந்து கொள்ளுதலை. ஆனால் அவங்க எவ்வளோ அலட்சியம் பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்க சாராயை விட்டு போகிறாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு முன்பாக வந்து, நீ போ, அவங்களோட கூட நீ அடங்கிருன்னு சொல்கிறாரு. அந்த கடிந்து கொள்ளுதலோடு நீ நடந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு. சகோதரிகளாக இருக்கிறோமா, மாமியார் மருமகளாக இருக்கிறோமா, கடிந்து கொள்ளுதல் நடக்கும் தான். அதை கவனித்து நடக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த விவேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் இன்றைக்கு நமக்கு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு உங்களை யார் கடிந்து கொள்ளுகிறாங்க, அவங்க புத்திமதியை வெறுக்கிறாங்களா, நீங்கள் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறீங்களா, உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்களா, நீங்கள் தேவனிடத்துல கேளுங்க. ஜீவனுக்கு ஏதுவான வழி தான், கடிந்து கொள்ளுதலுக்கு தான் ஜீவனுக்கு ஏதுவான வழி என்று சொல்லப்படுகிறது. அவங்களிடத்துல தான் ஞானம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறாரு. அவங்களுடைய காது தான் ஞானிகளிடத்திலே தங்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் யாரிடத்துல தங்கியிருக்கிறீங்க? ஜீவனுக்கு ஏதுவான வழி உங்களிடத்துல காணப்படுகிறதா? புத்திமதியை கேட்கிறதான உங்களுடைய செவிகள் காணப்படுகிறதான்னு சொல்லி உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.